நான் வந்து ஹிந்தியில் வந்து ஆனிமல் அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். வண்டி கொடுக்கல, அது 300 கோடி வச்சிருக்கோம் பேன் இந்தியா ஃபிலிம். அதே மாதிரி தெலுங்குல வந்து கோவில்பட்டி சீனம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேரக்டர் சப்ளைட் போடலாம் சூப்பர் ஸ்டார் அவருடைய படத்தில் வந்து அது ஒரு பேன் இந்தியா ஃபிலிம். தெலுங்குல ஒரு 3 படம், தமிழில் வந்து சத்தியமா போய் அப்படின்னு விஜய் செய்தி கூட ஒரு படம். அப்புறம் வெப் சீரிஸ் வந்து தெலுங்குல 4, தமிழ்ல வந்து அமேசான் ஒரு வெப் சீரிஸ். இவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா, அதே மாதிரி விஜய் அவர்கள் அவங்களுடைய டைம் ஷெடியூல் எங்களுக்கு வந்து எப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு நாள் போச்சுன்னா அன்னைக்கு வந்து அவ்வளோ காசு. ஸோ அந்த நான் இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 20 காசு வராது. ஸோ அந்த காசு லாஸ் பண்ணிட்டு ஹைதராபாத்லேருந்து நேற்று வந்து இந்த ஃபங்க்ஷன் கார்டு வந்துட்டு மறுபடியும் நாளைக்கு போகிறேன். ஸோ எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள் வந்து கண்தானம் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் 2000 பேருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெருமையை வந்து நான் கொண்டாடலாம் அப்படின்னு டாக்டர் சீபா அவர்கள் டாக்டர் சீபா வந்து 9வது நினைவு ஏபிஜி அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் நினைவு நாளும் நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாட போகிறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுதான் பண்ண போகிறோம் சொல்லி கொரோனா வந்து அதை எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அறிவு பேசி சொன்னோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே என்னமா மாற்றுத்திறனை அந்த மாற்று அந்த வார்த்தை சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கேட்குறேன். ஏன்னா இது வந்து எனக்கு குடும்பம். I have a son with autism. ஸோ என்னோட முடிஞ்சதுக்கு நான் எங்கே போனாலும் என் பையன் பற்றி பேசுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவருடைய நிறைய அழுகிற கோர்ஸ் வந்து ஒன்று வந்து ட்ரீம் பிக், பிகாஸ் யூ ட்ரீம் பிக், யுவர் ட்ரீம்ஸ் பிகம் தாட்ஸ், யுவர் தாட்ஸ் பிகம் ஆக்ஷன். ஸோ அந்த தாட்ஸ் இருக்கு, அந்த நினைப்புகள், அந்த ஒரு விஷயம் பண்ணணும் அந்த எண்ணம் இல்லை. அதுக்கு வந்து ஹேண்டிகேப், பிசிக்கலி ஹேண்டிகேப், மென்டலி ஹேண்டிகேப் எல்லாருக்குமே தாட்ஸ் வரும், ட்ரீம்ஸ் வரும். ஸோ அந்த எல்லா தாட்ஸும் ஒரே தாட்ஸ் தான், நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஸ்பெஷலி ஏபிள், நாட் ஏபிள், ஹியர் ஆல் ஒன். கடவுளுடைய ஒரே படைப்பு என் எக்ஸப்டன்சி வரணும் அப்படிங்கிறத எல்லா மேடையும் என் பையனை பற்றி பேசுகிறேன். என் பையன் உங்கள் பையனை எடுத்துக்கிறேன், உங்கள் ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னு அந்த மெசேஜுக்காக தான் நான் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் நான் போவேன். எஸ்பெஷலி ஃபங்க்ஷனாக போய் இது நான் அதை வகுப்புறேன். ஏன்னா சொசைட்டி எல்லாருக்கும் வந்து அந்த புரிதல் வந்துச்சு. என் பையன் வந்து 6 வயசு 7 வயசு இருக்கும்போது ஆட்டிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது. என்ன சார் ஆர்டிஸ்டிக்காது அப்படின்னா நிறைய பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இங்க எல்லாருக்குமே ஆட்டிசம் என்னன்னு தெரியுது, டிஃபரெண்ட் டேபிள் என்னன்னு தெரியுது, அவங்க இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு தெரியுது. அவர் பேசும்போது அவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வந்து கை கட்டி ஆமா அப்படியே அவர் வந்து உற்சாகப்படுத்துறீங்க. ஸோ அந்த புரிதலுக்கு வரணும் அப்படின்னால நான் இவ்வளவு வருஷம் போராடி இன்னைக்கு நான் வந்து உலகத்துக்கு ஜெயிச்சிருக்கு, இனியும் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு